வணக்கம் நேர்களே, இன்றும் வலிமை போல அரசியல் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இந்த வாரமும் நாம் அரசியல் ரீதியாக மிக முக்கியமாக நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்கள் என்ன என்பதனை உங்களோடு கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம். நம் வாராவாரம் இந்த நிகழ்ச்சியினூடாக இந்த வாரத்தில் நாட்டில் என்ன நிகழ்ந்தது என்ற விடயம் தொடர்பாக பேசி வருகின்றோம். குறிப்பாக இந்த வாரத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் பெட்ரோல் விலை அதிகரித்திருக்கின்றது நாட்டில் தற்பொழுது. அதே போல கொரோனாவின் உச்சகட்டம் அடைந்திருப்பதை கூட காணலாம். அதே போல நாட்டில் தற்போது பயண கட்டுப்பாடு தொடர்ச்சியாக நீக்கப்படாமல் தொடர்ச்சியாகவும் எதிர்வரும் 21ஆம் தேதி வரையிலும் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் அனைத்தும் இவ்வாறு இடம்பெறும் இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டில் தற்போது எரிபொருள், அதாவது பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருள் விலை நேற்று நள்ளிரவிலிருந்து ரூபாய் 20 அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு முக்கிய விடயமாக இந்த வாரத்தில் பேசப்பட்ட ஒரு விடயமாகவே அமைந்திருக்கின்றது. அதாவது நாட்டில் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் நிலைமை காணப்படும் சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் முக்கியமாக இது ஒரு அரசியல் ரீதியாக பார்க்க வேண்டிய விடயமாகவே கருதுகின்றார்கள் மக்கள். அதாவது அரசாங்கம் இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டு மக்கள் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எரிபொருள் விலையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது குறித்து மக்கள் தமது விசனத்தை தெரிவித்து வருகின்றார்கள். அதே போல இதற்கு முன்னர் சிறிய தொகையாக பெட்ரோல் விலை அதிகரிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போது ஒரு பாரிய விலை, அதாவது 20 ரூபாய் என்பது இந்த காலகட்டத்தில் அதுவும் கூட ஒரு பெரிய சுமையாகவே காணப்படும். எனவே இவ்வளவு அதிகரிக்கப்பட்டிருப்பதை மக்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் 20 ரூபாய் என்பது கூட ஒரு பெரிய தொகை என்றே மக்கள் கணிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பெட்ரோல் விடயம் தொடர்பாக மக்கள் பேசி வருகின்றார்கள். குறிப்பாக இந்த பெட்ரோல் விடயத்தை எடுத்துக்கொள்வோமே ஆனால் ஒரு வாரத்திற்கு முன்பதாகவே அறிவிக்கப்பட்டிருந்தது பெட்ரோல் விலை, பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருள் விலை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எதிர்வரும் வாரத்தில் முன்னெடுக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் இந்த விடயம் தொடர்பாக அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற, அதாவது அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சர் உதய கம்மம்பிலவிடம் இந்த விடயம் தொடர்பாக கேட்கப்பட்டிருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் தெரிவித்திருந்தால் பெட்ரோலின் விலை, அதாவது பெட்ரோலின் விலை ஒரு சந்தர்ப்பத்தில் அதிகரிக்கக்கூடும், இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கின்றது. அதே போல பெட்ரோல் விலை அதிகரிக்கும் குழுவிடம் இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் பெட்ரோலின் விலை அதிகரிக்கப்படுமா என்பது குறித்து இதுவரையிலும் எந்த விதமான தீர்மானமும் எடுக்கவில்லை. ஆனால் யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எப்போது அதிகரிக்கும் என்பதனை உறுதியாக கூற முடியாது என்று அமைச்சர் உதய கம்மம்பில அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். எவ்வாறாயினும் அவர் அப்போது அவ்வாறு தெரிவித்திருந்தார். 2 தினங்களுக்கு பின்னர் இவ்வாறு பெட்ரோல் விலை அதிகரித்திருக்கின்றது. அது ஒரு முக்கிய விடயமாக பேசப்பட்ட விடயமாக காணப்படும். அதே நேரம் அண்மையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எக்ஸ்பிரஸ் பேர்ல் என்ற ஒரு கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு அண்மித்த கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டிருந்த அந்த சந்தர்ப்பத்தில் தீக்கரியாகி கடலுக்கு இவ்வாறு கடலில் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது எவ்வாறாயினும் இலங்கை கடற்பரப்பில் தீ விபத்திற்குள்ளான MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் அபாயகரமான ரசாயன பொருட்கள் அடங்கிய கொள்கலன்கள் குறித்த தகவல்கள் மறைத்து பயணம் மேற்கொண்டதா என்ற சந்தேகம் தற்போது எழுந்திருக்கின்றது. எனவே இந்த விடயம் தொடர்பான இந்த சந்தேகம் தொடர்பாக தற்போது பல துறைகளில் இது தொடர்பான ஆராய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வாறாயினும் இலங்கை கடற்பரப்பில் அண்மையில் விபத்திற்குள்ளான எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் அபாயகரமான ரசாயன பொருட்கள் அடங்கிய கொள்கலன்கள் குறித்த தகவல்கள் மறைத்து பயணம் மேற்கொண்டதா என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக இவ்வாறு தெரிவித்திருப்பது ஒரு இந்திய ஊடகம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கும். அதே நேரம் இந்த விடயம் தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தன்னிச்சையான நிலையில் இந்த கப்பல் செயற்பட்டதா என்ற சந்தேகம் நிலவி இருக்கின்றது. அதே போல கப்பலில் மூழ்கும் நிலையில் கப்பலில் அப்பகுதியின் காணப்படும் பொருட்கள் மற்றும் எண்ணெய் கசிவுகள் குறித்து ஆராய்வதற்காக ஆழ்கடல் சுழியோடிகளின் பிரசன்னம் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்படுகின்றது. அதே போல இலங்கையில் இதற்கான தொழில்நுட்பம் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்கள் இந்த கப்பலை பாரம் எடுத்து அதே போல அந்த கப்பலில் தீ அணைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த கப்பல் விடயம் தொடர்பாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் தற்போது வெளியிடப்பட்டு வரும் நிலையில் அதே போல் இந்த கப்பலில் இருந்து 13 சீனர்கள் இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த கப்பலின்
அதாவது கப்பலில் சேவையாற்றிய பணியாளர்களில் 13 சீனர்கள் இருந்தார்கள் என்றும் இக்காரணத்தினால் இந்த கப்பல் இலங்கை கடற்பரப்பிற்கு கொண்டு வரப்பட்டது என்ற சந்தேகம் தற்போது எழுந்திருக்கின்றது. அதாவது 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த கப்பலை 2 துறைமுகங்கள் நிராகரித்திருந்த நிலையில் இலங்கை கடற்பரப்பிற்கு கொண்டு வரப்பட்டு இதனை கட்டுப்படுத்த, அதாவது அந்த கசிவு ஏற்பட்டிருப்பது ஏற்கனவே தெரிந்திருக்கின்றது. அதாவது 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த கப்பல் பயணம் செய்யும் சந்தர்ப்பத்திலேயே அந்த கசிவு நிகழ்ந்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது. இருந்த போதும் 2 துறைமுகங்கள் நிராகரிக்கப்பட்ட பின்னர் இந்த கப்பல் இலங்கை துறைமுகத்திற்கு அண்மையில் ஏன் நங்கூரமிடப்பட்டது என்ற சந்தேகம் தற்போது எழுந்திருக்கின்றது. எவ்வாறாயினும் அது தொடர்பான தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்றொரு விடயத்தை நாம் பார்ப்போமேயானால், தமிழ் மக்களுடைய ஜனநாயக உரிமைகள் ஒடுக்கும் வகையிலேயே பயங்கரவாத தடை சட்டம் ஸ்ரீலங்காவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது தமிழ் மக்களின் மனித உரிமைகளை முடக்கும் வகையிலும் அதே போல மனித உரிமைகளை மீறும் வகையிலேயே இந்த பயங்கரவாத தடை சட்டம் தற்போது நாட்டில் காணப்பட்டு வருவதாக அவர் குற்றம் சுமத்திருக்கின்றார். அதாவது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் அவர்களே இந்த குற்றத்தினை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுதலை செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர் மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கின்றார். அதுவும் ஒரு முக்கிய விடயமாகவே காணப்படுகின்றது. அதாவது இந்த வாரத்தில் இது ஒரு முக்கிய விடயமாக பேசப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்களின் மனித உரிமைகள் தொடர்ச்சியாகவும் முடக்கப்பட்டு வருகின்றது. அதுவும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை காண்பித்து இவ்வாறு தமிழ் மக்கள் அச்சப்படுத்தப்படுகின்றார்கள். அதே போல அவர்களுடைய உரிமை மீறப்படுகின்றது, அவர்களுடைய வாழ்வாதாரம் முடக்கப்படுகின்றது என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கும் தமிழ் மக்களை விடுதலை செய்வதற்கு உடனடியாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதே போல மற்றொரு விடயத்தை நாம் பார்ப்போமேயானால், ஸ்ரீலங்காவை மிக பெரிய அளவில் இருந்து கட்டுப்படுத்துவதற்காக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு செல்வதற்கு தயாராகின்றார் என்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதாவது இலங்கை எதிர்வரும் காலங்களில் முகம் கொடுக்க நேரிடும் பாரிய அபாய அழிவில் இருந்து மீட்டெடுப்பதற்காகவே முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாடாளுமன்றம் வருகை தர இருக்கின்றார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் 22ஆம் தேதி முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாடாளுமன்றத்தில் எம்பியாக பதவி ஏற்க இருக்கின்றார். அதாவது கடந்த பொது தேர்தலின் போது ஐக்கிய தேசிய கட்சியானது பாரிய தோல்வியை அடைந்திருந்தது, மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்திருந்த நிலையில் இவ்வாறு ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு போனஸ் ஆசனம் மாத்திரம் கிடைத்திருந்தது. இந்த போனஸ் ஆசனத்தை யாருக்கு கொடுப்பது என்ற விடயம் தொடர்பாக கடந்த 9 மாதங்களாக இவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி தற்பொழுது ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்புவதற்கு. அதன் அடிப்படையில் அவர் எதிர்வரும் 22ஆம் தேதி நாடாளுமன்றத்திற்கு வருகை தருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் அதாவது முக்கியமாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்திருக்கின்றது, நாடு பாரிய ஒரு அழிவை நோக்கி செல்கின்றது, அந்த அழிவில் இருந்து காட்பதற்காகவே இவ்வாறு முன்னாள் பிரதமரும் ஐக்கிய தேசிய கட்சியின் தற்போதைய தலைவருமான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நாடாளுமன்றம் வருவதற்கு இருக்கின்றார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல ஸ்ரீலங்காவை சர்வதேச சமூகத்துடன் ஒன்றிணைத்து செயலாற்றக்கூடிய ஆசிய பிராந்தியத்துடன் இந்தியாவுடன் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய தலைமைத்துவம் ஒன்றை தற்போது எமது நாட்டுக்கு தேவைப்படுகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அதன் அடிப்படையிலே அவர் நாடாளுமன்றம் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல மற்றொரு முக்கியமான விடயத்தை நாம் பார்ப்போமேயானால், இலங்கையில் செல்வந்தர்களுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டு குறிப்பிடும் தேசிய கூட்டமைப்பு முடக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வறிய மக்கள் நிவாரணம் கொடுப்பதற்காக நிவாரணங்களை பெற்றுக்கொள்வதற்கு கூட முடியாமல் அவர்கள் பட்டினியை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் செல்வந்தர்களுக்காகவே பயணத்தடை தற்போது விதிக்கப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதாவது நாட்டில் இருக்கும் ஏழை மக்கள் ஒரு புறம் இருக்க, செல்வந்தர்கள் அவர்களுடைய வாகனங்களில் அங்கும் இங்கும் சென்று அவர்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்கிறார்கள். அதே போல அத்தியாவசிய சேவை என கூறிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சாதாரண மக்களுக்கு இந்த பயண தடை என்பது ஒரு தடையாகவே காணப்படுகின்றது. தமது
ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகின்றது. எனவே இது செல்வந்தர்களுக்கான பயண தடையே என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. சாதாரண மக்களுக்கு தமது நிவாரணப் பொருட்கள், அதாவது தமக்கு அடிப்படை தேவை பொருட்களை கூட பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் அளிக்கப்படுவதில்லை என்று அவர்கள் விசனம் தெரிவித்திருக்கும் தகவலும் கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே போல மற்றொரு விடயத்தை நாம் பார்ப்போமேயானால், நாடாளுமன்றம் கடந்த 8ஆம் தேதி கூடிய அந்த அமர்வின் போது கலந்து கொண்ட கூட்டமைப்பின் உறுப்பினர் கோவிட் வைரஸ் தொற்று கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் இந்த விடயத்தில் பாரிய தோல்வியை கண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சில அமைச்சர்கள் போர் வெற்றி குறித்து புகழாரம் சூட்டி வருகின்றார்கள். இருந்தாலும் இந்த கோவிட் தடுப்பு விடயம் தொடர்பாக அரசாங்கம் பாரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த விடயம் ஒரு முக்கிய விடயமாக பேசப்பட்டிருந்தது. அதேபோல எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான அணி அங்கம் வகிக்கும் அந்த அணியில் அங்கம் வகிக்கும் உறுப்பினர்கள் சிலர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைய உள்ளதாக வெளியாகும் தகவல் பற்றி ஐக்கிய மக்கள் சக்தி நிராகரித்திருக்கின்றது என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒரு தகவல். ரணில் விக்ரமசிங்க மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு பிரவேசிக்க உள்ள நிலையில் அவரை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்க சஜித் அணியில் உள்ள சிலர் ஒத்துழைப்பு வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் ஒரு தகவலும் கூட இந்த வாரத்தில் முக்கியமாக பேசப்பட்ட ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதாவது முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எதிர்வரும் 22ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பியாக பதவியேற்க இருக்கின்ற நிலையில் இவ்வாறு அவரை எதிர்க்கட்சி தலைவராக ஆக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு வழங்க இருப்பதாக ஒரு தகவல் தற்போது நாட்டில் பேசப்பட்டு வருகின்றது. இருந்தாலும் ஐக்கிய மக்கள் சக்தி அந்த கூற்றை முற்றிலும் நிராகரித்திருக்கின்றது. அதுவும் ஒரு முக்கிய விடயம். அதேபோல இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் இடமாக கொழும்பில் உள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது இதுவரையிலும் இவர்கள் எங்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விடயம் குறித்து குறிப்பிடுவதில்லை. இருந்தாலும் ஒரு வர்த்தமானிய அறிவித்தலின் மூலம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது இலங்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் நபர்கள் இதுவரையிலும் எங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள், எங்கு தடுத்து விசாரணை செய்யப்படுகின்றார்கள் என்ற விடயம் குறிப்பிடப்படவில்லை. இருந்தாலும் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவாரே ஆயின் அவரை இலங்கை பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவில் வைத்து அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் அண்மையில் வெளியிடப்பட்டிருந்தது. அதுவும் ஒரு முக்கிய செய்தியாக காணப்படுகின்றது. அதேபோல இந்த வாரம் முக்கியமாக பேசப்பட்ட விடயங்களை பார்ப்போமேயானால், மற்றொரு விடயத்தை எடுத்துக்கொண்டோமேயானால், தொற்று நிலைமையாக இருந்தாலும் அதேபோல அனர்த்த நிலையாக இருந்தாலும் நாட்டின் மக்களை அந்த நிலையில் இருந்து காப்பதற்கு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என்றும் அந்த அனைத்து சந்தர்ப்பங்களிலும் மக்களுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் தயாரான நிலையில் இருப்பதாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். பொய்களை பரப்பி மக்களின் வாழ்க்கையை நாசமாக அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்று பிரதமர் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கின்றார். எதிர்த்தரப்பினரையே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ இவ்வாறு வலியுறுத்தியிருக்கின்றார். அதாவது கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும், வெள்ள அபாய நிலை காணப்பட்டிருந்தது நாட்டின். அதே போல மண் சரிவு போன்ற அனர்த்த நிலை கூட காணப்பட்டிருந்தது. எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த ஒரு சந்தர்ப்பம். அதே போல தற்போது இந்த கோவிட் வைரஸ் தொடர்பிலாகவும் தொடர்ச்சியாகவும் இந்த பயணத்தடை போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட மாட்டாது என்றும் மக்களுக்கு தேவையான அனைத்து விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்துவதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இவ்வாறான பொய் பிரச்சாரங்களை பரப்பி அதன் மூலம் அதாவது எதிர்த்தரப்பினர் அரசாங்கத்தை சிக்கலில் மாட்டிவிட்டு அவர்கள் அதன் மூலம் அரசியல் லாபத்தினை அடைவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் என்றே பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியிருந்தார். அது ஒரு முக்கிய விடயமாக பேசப்பட்டிருந்தது.
அதேபோல மற்றொரு விடயத்தை பார்ப்போமேயானால் இந்த விடயம் தொடர்பாகவும் கடந்த வாரத்திலும் மிக முக்கியமாக பேசப்பட்டிருந்தது. அதேபோல இந்த வாரத்திலும் இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. அதாவது சந்திமால் ஜெயசிங்க என்று அழைக்கப்படும் அவர் ஒரு அழகு கலை நிபுணர். அவருடைய பிறந்த நாள் வைபவம் அண்மையில் இடம்பெற்றிருந்தது கொழும்பு ஷாங்க்ரிலா ஹோட்டலில். அந்த சந்தர்ப்பத்தில் வருகை தந்திருந்த நடிகையும் அதே போல பலர், நடிகை உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டு பின்னர் அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்கள் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர், அதாவது பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சரத் வீரசேகரவுக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தியிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர் அங்கு பொறுப்பில் இருந்த அந்த காவல் அதிகாரிக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அவர்கள் சென்ற அந்த பஸ் வண்டியை திருப்புமாறு குறிப்பிட்டிருந்தார் என்று ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பாக பல்வேறு ஊடகங்களிலும் கூட பேசப்பட்டிருந்தது. குறிப்பாக சமுதித்த என்று அழைக்கப்படும் அந்த ஊடகவியலாளர் சம்பந்தமாகவும் இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டிருந்தது. இது ஒரு முக்கிய விடயமாகவே பேசப்பட்டிருந்தது. அதாவது அரசியல் ரீதியாகவும் இது ஒரு முக்கிய விடயமாக பேசப்பட்டிருந்தது. அதே போல பாதுகாப்பு விடயம் தொடர்பாகவும் எடுத்துக்கொண்டோமேயானால் இந்த விடயம் தொடர்பாக பாரிய அளவில் மக்கள் மத்தியில் பேசப்பட்ட ஒரு விடயமாகவே காணப்பட்டது. எவ்வாறாயினும் அண்மையில் நாடாளுமன்றம் கூடிய சந்தர்ப்பத்தில் பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சரத் வீரசேகர அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், மனித அபிமான அடிப்படையிலேயே அவர் இவர்களுக்கு உதவி செய்ததாக குறிப்பிட்டிருந்தார். அவர்கள் அதாவது அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு மாற்றி உடுத்துவதற்கு கூட ஆடைகள் இருக்கவில்லை என்றும் அதன் அடிப்படையில் இவர்கள் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி தம்மோடு பேசியதாகவும் அந்த சந்தர்ப்பத்தில் மனிதாபிமான ரீதியாக தாம் அந்த பஸ் வண்டிக்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிக்கு தெரிவித்திருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதாவது அவர்களுடைய ஆடைகளை பெற்றுக்கொள்வதற்கான அனுமதியை வழங்குமாறும் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பஸ் வண்டி குறிப்பாக தலங்கம போலீஸ் நிலையத்திற்கு செலுத்தப்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பாக அமைச்சருக்கு பல்வேறு தரப்பிலும் குற்றங்கள் சுமத்தப்பட்டிருந்த நிலையில் அமைச்சர் இந்த விடயம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்திருந்தார். அதாவது அவர் குறிப்பிட்டிருந்தார், மனிதாபிமான ரீதியிலே தாம் உதவி செய்ததாகவும் அதனை தவிர அங்கு வேறு எந்த விதமான அரசியல் லாபமோ அல்லது வேறு எந்த விதமான சம்பவமோ அங்கு இல்லை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அவர்கள் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதற்கு ஏற்றவாறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது என்று அமைச்சர் சரத் வீரசேகர நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். அதுவும் ஒரு முக்கியமான விடயமாக பேசப்பட்டிருந்தது. அதுவும் இந்த வாரத்தில் ஒரு முக்கிய விடயம். அந்த விடயத்தோடு நாம் இன்றைய அரசியல் பார்வை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்கின்றோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.